கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்கள் புத்தகம் 37ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புத்தகம் 37 நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு, தனிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு தேவன் இந்த காலையில் அருளுகிற ஆசீர்வாதம் சில சங்கதிகளை, சில விஷயங்களை, சில பாரங்களை கணவன் மனைவிக்கு தெரியாமல் மனசில் பாரமாக இருக்கலாம். இல்லை மனைவி கணவனுக்கு தெரியாமல் சில விஷயம் சொல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவனிடத்தில் சொல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் முறையிடுவது என்பது நம்முடைய உரிமை. ஹல்லேலூயா, பாக்கியம். சங்கீதக்காரர் 139ஆம் அதிகாரத்தை நாம் வரும்பொழுது கர்த்தர் நல்லவர். முதல் 3 மாதத்தை மாத்திரம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். நீர் என்னை, கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அந்த வாக்கியத்தை கவனித்தால் நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நாம் சரியாக நிற்போம். ஹல்லேலூயா. நம் பாதைகள் சரியாக இருக்கும். இந்த வாக்கியத்தை சங்கீதக்காரன் வாசிக்கத்தான் தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப பிரியம் வைத்தார். ஹல்லேலூயா. தேவனை கிட்டி சேர்ந்தார். தேவனை தன் வலப்பக்கத்தில் வைத்து கொண்டார். தேவனை முன்பாக வைத்து கொண்டார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாக தேவன் தான் முதலிடம் என்று வாழ்க்கையில் வைத்தார். தேவன் கடைசி காலம் வரையிலும் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. எதை அறிகிறார் அவர்? நம்ம பேசுகிற பேச்சு அல்ல, என் நினைவுகளை. என்னை சிருஷ்டித்த என் தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் அதையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தெரிந்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம் நினைவின் தோற்றங்களை அறிந்த தேவன் தூரமாக இருந்தாலும் அவர் ஒருவராலே மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேறு யாராலும் சத்ருவாலும் அறிந்து கொள்ளாத ஒரு ரகசியம். தேவன் நம் சிந்தைகளை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாமே தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி கொடுக்கிறாராம் பதில்? வெளியரங்கமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அநேகர் காணும்படியாக நீங்கள் அந்தரங்கத்தில், அதாவது இருதயத்தில் கூட சொல்லலாம். சொல்ல முடியாத ஜெபங்கள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சில ஜெபங்கள், சில விண்ணப்பங்கள், சில மன்றாட்டுகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எல்லா சமயத்தில் சொல்ல முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் சொல்ல முடியும், தேவனிடத்தில் சொல்ல முடியும் என்பதை காட்டில் அந்த இருதயம் நினைக்கிறது பாருங்கள். ஒன்றை கவனிங்கள். உங்கள் வாயின் வார்த்தையினால் சொல்லுகிற ஜெபத்தை காட்டிலும் உங்கள் இருதயம் வேண்டுகிற ஜெபத்திற்கு ரொம்ப பவர் உண்டு. இது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப வல்லமை உள்ளது. உங்கள் இருதயம் வேண்டுகிற வேண்டுதலை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக நம்மை பார்க்கிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அதை காட்டில் தேவன் நம் உள்ளிந்திரியில் ஊடுருவி ஆராய்ந்து பார்த்து அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார் என்றால் அதை மறப்பாரா தேவன்? ஹல்லேலூயா. மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட அன்பான தேவப்பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற காலமாக இருக்கிறது.
ஹல்லேலூயா. அவர் உன் இருதயத்திலே உள்ள ஜெபத்தை அவர் கேட்டு உன் அந்த ஜெபத்திற்கு வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தபடியால் ஏற்ற காலத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் அருள் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை வாசித்து அந்த காரியங்களை நாம் கவனிக்கலாம். சங்கீதங்கள் லூக்கா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. அழைத்த பரிசேயன் அந்த ஸ்திரீயுடைய சம்பவத்தை மேலாட்டமாக தான் பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் மேலாட பார்த்து அவருடைய செய்கைகளையும் அவருடைய வாழ்க்கையும் குறித்து தேவனை என்ன இப்படி பண்ணுறார் ஆண்டவர் என்று அவளை படுத்துகிறான் அந்த ஸ்திரீயை. கர்த்தருக்கு தெரியுது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயின் இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த அழைத்த பரிசையின் இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் நினைத்தான், ஆனால் ஆண்டவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் என்னவென்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விசேஷமானது, இந்த ஸ்திரீயாகப்பட்டவள் பாதை மாறினவள், வாழ்க்கையின் பாதை மாறினவள், மாம்சத்தின் பிரகாரமாக. அல்லேலூயா. பாதை மாறினவள். ஆகையினால தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று இருதயத்தில் நெடுங்காலமாக ஒரு ஏக்கம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எங்கே ஏக்கம் இருந்தது? இருதயத்தில். ஏக்கம் என்பது பாரன்னு கூட சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனால் அந்த பாரத்தை போக்க வழி தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ ஆகப்பட்டவள். அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய பாதை மாறினவள் தன் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாள். சொல்ல முடியல, அது கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் உள்ளத்தில் அந்த ஆதங்கம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த விருப்பம் இருக்குது, அந்த ஏக்கம் இருக்குது. அதை அந்த இருதயத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதாவது இவள் என்ன நினைக்கிறாள் என்றால், ஆண்டவருடைய அந்த வீட்டில் போகிறதை பார்த்து யோசிக்கிறாள். என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் என்றால், ஆண்டவரே, நான் எனக்காக வாழ்ந்த காலம் போதும், இனி நான் உமக்காக வாழப்போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அவள் மாம்சத்தின் பிரகாரமாக தன் வாழ்க்கையை மாற்ற நினைத்தாள். ஆவிக்கிற வாழ்க்கையிலே, அல்லேலூயா, தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே கொண்டு வருகிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே. அல்லேலூயா. நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் இழந்திருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று ஒரு தாகம், அது ஒரு பாரமாக இருக்கலாம், அது ஒரு ஏக்கமாக இருக்கலாம். அது எப்படி என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் எனக்கு கொடுத்த தாளந்த நான் மிஸ்யூஸ் பண்ணுறனோ, தவறி விடுகிறேனோ, தவற விட்டுட்டேனோ, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை, அல்லேலூயா, நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேனோ, தேவன் என் மேல் என் பிரியமாய் எனக்கு கொடுத்த வரத்தை, அல்லேலூயா, அல்லேலூயா, நான் அதை பாராமுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று
அதை குறித்து ஒரு கவலை ஆவிக்கிற பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார். உன் இருதயத்தின் அப்படிப்பட்ட ஆவிக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஏக்கம், உலகப்பிரமான வாழ்க்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வசதி வாய்ப்புகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் ஊழியக்காரர் சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜில் கேட்டிருக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் உருவாகும். பாருங்கள், இந்த வாழ்க்கையிலே நான் அப்படியா ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ பரிசுத்த வாட்டியை போல், ஒரு சகோதரன் ஒரு பரிசுத்தவானை போல் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு குறைவு, ஏதோ தாழ்ந்த மனப்பான்மை, ஏதோ என்னை விட்டு விலகிற மாதிரி, ஏதோ நான் இழந்துட்டா மாதிரி, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கிற அருமை மகளே, மகனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இழந்ததை தருகிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மன விருப்பம் எது என்று அறிந்து இந்த காலையில் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீயாகப்பட்டவள் தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பின்னாக அழுது புலம்பி தனக்குண்டான எல்லாவற்றையும் மேன்மையான எல்லா காரியங்களும், அல்லேலூயா, அது சிரசில் பாதத்தில் முத்தம் செலுத்தி தன் தலைமையினால் பரிமள தைலத்தை ஊற்றி துடைத்து தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் தேவன் விரும்புகிற சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த வாழ்க்கை மற்றதை அழைத்து கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எது உலகப்பிரமாக யோசித்தீர்களோ, உலகப்பிரமாக விரும்பினீர்களோ, உலகப்பிரமாக நீங்கள் பாரப்பட்டீர்களோ, அவைகளை உடைக்க வல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் தாகத்தை மேல் வைத்து பாருங்களேன். தேவனுக்காக நான் சுடர் விட வேண்டும், தேவனுக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தை உள்ளத்தில் உருவாக்கி கொண்டே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த நினைவுகளை கர்த்தர் அறிவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த மாத்திரம் உங்களை தட்டி எழுப்புகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உலகப்பிரமான சாய்ந்த காலங்களை மாற்றுங்கள். தேவனுக்காக நிற்க வேண்டிய காலத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவனுடைய தாகத்தை, அல்லேலூயா, தாகமாயிருக்க என்று சொன்னாரே நம்மை குறித்து தான். தாகத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுக்காக நான் நிற்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அந்த விருப்பம் யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் உங்கள் உள்ளத்திலே இருக்கும் பாருங்க அது. அல்லேலூயா. யார்கிட்ட சொன்னால் தேவனுக்காக நான் பரிசுத்தவாட்டிகளாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். அல்லேலூயா. அந்த காலை எடுத்து வைக்க நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள். கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் அன்பான, இந்த ராஜாம் புத்தகத்தை நாம் வருவோம். 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளை. உங்களுக்கு இது யோசேப்புடைய சங்கதிகளை குறித்து, யோசேப்புடைய சகோதரர்கள் அங்கலாய்க்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதாவது ஒரு பயத்தின் வார்த்தை என்று கூட சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆபத்து நேரிட்ட நேரத்தில் நினைத்து பார்க்கிறார்கள். யோசேப்புடைய சம்பவம்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் நிலவர். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன்
யோசேப்பு சிறையில் இருந்த காலங்கள் அது எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. அல்லேலூயா. அதற்கு முன்பாக போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்த அந்த காலம் கூட அவ்வளோ பெரிதாக தோன்றவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு முன்பாக முதலாவது யோசேப்பு நேரிடுகிற சோதனையை கவனித்து பாருங்கள். இதோ சொப்பனக்காரன் வருகிறானே என்று தூரத்திலே வருகிற தன் சகோதரன் யோசேப்பை பார்த்து மற்ற 10 சகோதரர்களும் அவன் சொப்பனம் கண்டானே அது எப்படி நிறைவேறுது என்று அவனை சாகடித்து விடுவோம் என்று தீர்மானத்தோடு அவன் இத்தனைக்கும் அவர்களை விசாரிக்க அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தாய் தகப்பனால் அனுப்பப்பட்டவன் அவன். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் கொடு நெஞ்சுள்ளவர்களாக வஞ்சிக்கிறவர்களாக அவன் நன்மை செய்து அவனுக்கு தீமை செய்யும்படியாக அவனை தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே தள்ளி விடுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். யோசேப்பு கெஞ்சிறான், சகோதரர் பார்த்து கெஞ்சிறான், என்னை இந்த குழியில் தள்ளாதீங்க அப்படின்ட்டு. மன வியாகுலப்படுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னப்படுது? வியாகுலப்படுது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். தண்ணீர் இல்லாத குழி, ஏறி வருவதற்கு வழியே கிடையாது. இவனை அந்த குழியிலே தள்ளி விட்டு அந்த சகோதரர்கள் கடந்து போய் வெகு தொழுவாக போய் அமர்ந்து போஜனத்தை சாப்பிடும்படியாக அமர்ந்து விடுகிறார்கள். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை அந்த இடத்துல வைத்து பார்க்கலாமே. கொஞ்சம் போத்திபார் வீட்டில் இருக்கிறத நினச்சி பாருங்கள். ஒரு சம்பவத்தை கொஞ்சம் தியானிப்பது நல்லதல்லவா? அந்த ஸ்தானத்திலே நம்ம வைத்து பார்ப்பது நல்லதல்லவா? பரிசுத்தவான் வாழ்கிறது போல வாழ வேண்டும் என்று யோசிக்கிறோம். பரிசுத்தவாட்டி வாழ்கிறது போல வாழ வேண்டும் என்று யோசிக்கும்படியாக கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். என் பரிசுத்தவான்கள் ஏற்பட சோதனையில் கூட கொஞ்சம் சம்பவத்தை யோசித்து பார்ப்போமே, இணைத்து பார்ப்போமே. கர்த்தர் சோதனை. அந்த யோசனையை பாருங்கள். அந்த தண்ணீர் இல்லாத குழி ஏறி வர முடியாது. ஆனால் கிளம்பிட்டாங்க. யாருமே ஒருத்தர் சத்தமும் இவன் காதில் விழல. அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தாகத்திற்கு வழி இல்லை, பசி தீர்ப்பதற்கு வழி இல்லை, உதவ ஒருவரும் இல்லை. அண்ணாந்து பார்த்தா என்ன தான் இருக்குது? வானம் தான் தெரிகிறது. அல்லேலூயா. அவன் இருதயம் எப்படி வியாகுலப்பட்டிருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபிச்சிருக்க மாட்டான். அல்லேலூயா. கண்டிப்பாக வேதனையாகப்பட்டது. அந்த வேதனை ஜபம், பெருமூச்சு ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா, உங்கள் பெருமூச்சுகளை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. தப்பிக்க வழி இல்லையே. அல்லேலூயா. காப்பாற்ற ஒருவரும் இல்லையே. இங்கே எனக்கு தாகமோ பசி எடுத்தால் உதவ ஒருவருமே இல்லையே. உதவியற்ற பள்ளத்திலே நான் கிடக்கிறேனே, என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. பரிதவிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. பெருமூச்சு எடுக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் பெருமூச்சு எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் பரலோகத்தை நோக்கி பாடுறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே தான் அவன் தலையை உயர்த்த வழிகளை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள ஒரு யோசிப்பாய் பார்க்கிறோம் நாம். அந்த யோசிப்பின் வாழ்க்கையில் அவன் இருதயத்தின் வேண்டுதல் அங்கேருந்து நாம் தப்ப வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா என்ற மன விருப்பத்தை தேவன் அந்த நாளிலே அந்த வழியாக இஸ்மவேலரை கடந்து போகும்படியாக செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்முடைய மன விருப்பத்தை எந்த சூழ்நிலையில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கரம் பிடித்து தூக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்க முடியாது, சில விஷயங்களை ஜெபிக்க முடியாது, சொல்ல முடியாது. சத்தமிட்டு நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் இருதயம் ஜபம் ஏறெடுத்துரும். கவனிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேர் அந்த மேலே ஜபத்தை ஏறெடுத்துக்கிறீங்க? நான் பலமுறை அது தேவனுடைய சந்திப்பில் அதை ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபிப்பேன், இருதயம் அதுக்குள்ளே எடுத்து கொடுத்துரும் அது ஜபத்தை, அது போயிடும். அது அப்புறம் தான் என் உதடுகள் துடிக்கும். அல்லேலூயா. ஏன் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரங்கள், ஒரு கவலைகள் எல்லாருக்கும் உண்டு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில தடைகள், இது எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ என்று மனிதர்களாகி எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருந்த காரியம்தான் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நம் இருதயம் எதை தேடி போகிறது என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. தேவனை நோக்கி அவன் இருதயத்தை ஏறெடுக்கிறான்.
கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தூரமாக இருக்கிற தேவன், பாதாள குழியிலே இருக்கிற அவன் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பவங்களை தேவனை ஏற்படுத்துவார். நம்ம எவ்வளவுக்குள்ள தேவனுக்கும் உண்மையாக இருக்கிறோமோ கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த அவர் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிற தீமை கைவிட்டுட்டார், மறந்துட்டார். இல்லை இல்லை, கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலில் கர்த்தர் நிறைவேற்றார். இப்பொழுது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரம் தட்டி கர்த்தர் மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். மாத்திரமல்ல, யோசுவா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வருவோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். ஹல்லேலூயா. நாமெல்லாம் நினைக்கிறோம், அந்த வேவுக்காரத்தில் சொல்கிற அறிக்கை நாம் அப்போ தான் அவள் சொல்கிறாளா? இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. அவள் இருதயம் எப்போவோ அதை நினைத்து விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களை எல்லா இடத்திலும் தப்புவித்து, ஹல்லேலூயா, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வழியிலே தோன்றுகிற எல்லா ராஜாக்களையும் முடங்கடித்து உங்களை செங்கடலின் வழியாக நடக்க வைத்த அதிசயமுள்ள தேவன், எதிர்ப்பட்ட தேசங்களில் மக்களையெல்லாம் அழித்து ராஜாக்களையெல்லாம் அழித்து, அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் கலங்கினோம், பயந்தோம், திடனற்று போனோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் எரிகோ தேசத்திற்கு வருகிறார் என்று இந்த எரிகோ மதிலிலே இல்லத்தை கட்டியிருக்கிற அந்த விலைமாது ஸ்திரீ கேள்விப்படுகிறாள். ஹல்லேலூயா. அந்த சேனைகள் வந்தால் நிச்சயமாக நாம் அழிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எப்பொழுதோ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் தம் ஜனத்தை எப்படி பாதுகாக்கிறார் என்ற அந்த உண்மையும் சத்தியத்தையும் அறிந்த ஸ்திரியானப்பட்டவள் தான் அழிக்கப்படாதபடி அந்த தேவனை அவள் உள்ளன்போடு அவள் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் தன்னை ஒப்பு கொடுத்தவள். ஹல்லேலூயா. அப்புறம்தான் அவன் பேவுக்காரங்கிட்ட சொல்கிறா சங்கதி எல்லாம். அந்த தாகம் அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் வேறு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய அற்புதங்களையும் தம் ஜனத்தை வழிநடத்தினது கேள்விப்படும் பொழுது, தன் ஜனத்திற்கு அவர் கொடுத்த பாதுகாப்பை கேள்விப்படும் பொழுது, அந்த ஸ்திரீ தான் ஆராதித்து வந்த தெய்வத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு மெய்யான தெய்வம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அவரே தேவன் என்பதை அவள் உணர்ந்து தன்னை முழுதுமாக கொடுத்து அவள் இருதயத்தில் அவரை நினைத்து அவள் மகிமைப்படுத்தி இருப்பாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இருதயம் வேண்டியிருக்கோம். என்ன வேண்டியிருக்குனாக்கா, ஆண்டவரே உம்முடைய சேனைகள் வரும்பொழுது என்னை உம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், அங்கே அநேக வீடுகள் இருந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள் நினைத்த அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அவரே வழிவாசலை திறக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேவுக்காரர்கள் வேசி இடத்துல போவது என்பது பாதுகாப்பு போலவும் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை நினைத்து அந்த வேவுக்காரர்களின் சரியாக எந்த இருதயம் என்னை நோக்கி முறையிட்டதோ அந்த இல்லத்திற்கு கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தப்புவிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அங்கேதான். உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் ஜெபம் சிறந்தது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் சிறந்தது. ஆனால் ஜெபத்தை காட்டிலும் உங்கள் இருதயம் வேண்டுதல் மிகவும் வல்லமை உள்ளது. அங்கே தான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அங்கே தான் கர்த்தர் வழி வாசலை திறக்கிறார்.
நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணப்படுகிறீர்களோ, எதை நோக்கி நீங்கள் மன்றாட்டை வைக்கிறீர்களோ, எதற்காக தேவ சமுத்திரத்தை தன்னை தாழ்த்துகிறீர்களோ, அதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். இவள் இருதயம் வேண்டினது உன் மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று, ஆண்டவரே உம்முடைய அழிவில் என்று என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று வேவுக்கார சந்திப்புக்கு முன்பாக அவள் நினைத்தாள். அல்லேலூயா. வேவுக்கார சந்திக்கல, வேவுக்கார வரல. ஆனால் கேள்விப்பட்ட மாத்திரத்தில், ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள், நான் உடைய மகள். அல்லேலூயா. என்னை எல்லா அழிவிலிருந்து உம்முடைய சேனைகள் வருகிறது, உம்முடைய அழிவிலிருந்து நீர் மனது வைத்தால் நான் பாதுகாக்கப்பட முடியும் என்று அவள் எப்பொழுது நினைத்தாலோ, தேவன் நோக்கி மண்டியிட்டாலோ, அப்பொழுதே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதற்கப்புறம் தான் கர்த்தர் வழிகளை திறக்கிறாரு. வேவுக்காரர் வருகிறார், காப்பாற்றுகிற நிமித்தமாகத்தான் நாம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்தோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரும் என் சகோதரிகளும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் வேவுக்காரை சந்திக்கப்படுவதற்கு முன்பாக தேவனை குறித்து கேள்விப்பட்டால் அடைக்கலமாய் ஓடி வந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவனை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவருடைய உன்னதமான ஒரு மறைவிலே, அது சிறகின் நிழலிலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் நினைப்பதிலும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வழிகளை உண்டு பண்ண போகிறார். பாருங்கள், அவரே வழிகளை உண்டு பண்ணுவார். அவர்களை தீர்மானத்தை எடுப்பார். நீங்கள் கேட்க வேண்டியது, தாகம் கொள்ள வேண்டியது கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்காக, ஆண்டவரே உமக்காக. அல்லேலூயா. இந்த மாதம் அதுதான் வித்தியாசமாக விருதத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வாழ்கிற மகனே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே தொடக்கம் அற்புதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. வருங்காலத்தில் சாட்சி சொல்லி பரிசுத்த நாமத்தை, பரலோக தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். இது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஸ்திரியாகப்பட்டவள் எப்படி தாழ்மைப்பட்டாலும், அல்லேலூயா, அப்படி எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்மைப்படுகிறோ, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் தீமையாய் நினைக்கல, கடைசியில் அவர்களை ஆதரித்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல அறிக்கைகள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் நம்மோட கூட இருந்து நம் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். உன் இருதயம் எதை நினைக்குதோ கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இனி நான் உன்னுடைய மகள் ஆண்டவரே, உம்முடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளாம். பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சிறிய நாம் எல்லாம் பெரிய காரியங்களை செய்கிறவர் அல்ல. சிறிய நம்ம அறியாமல் செய்கிற சிறிய அற்பமான காரியங்கள், அற்பமான, அல்லேலூயா, அதை கூட அல்லேலூயா தேவ சமூகத்தில் விட்டுவிட மனதுருளாய் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிச்சயம் இது கர்த்தர் தந்த வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஊழியக்காரன் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த மாதம் சொல்கிறார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு
அருள் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 10ஆம் மாதத்தின் அதிகாலை வேலை மகிழ்ச்சியான இந்த கால வேளையில் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்டு தாகமுள்ள எங்கள் இருதயத்தை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை கர்த்தர் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படியே பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகள் உண்டாகும்படியாக வழிகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்த போகிறீர். ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும் அநேகர் மத்தியிலே கனம் பெற்ற பிள்ளைகளாய் மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். பாராட்டு பெற்ற பிள்ளைகளாய் வாழப்போவதற்காக ஸ்தோத்திரம். நிறைவுள்ள பிள்ளைகளாய் வாழப்போவதற்காக ஸ்தோத்திரம். நீரே என்றென்று மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தை நீர் நிறைவேற்றும் பிள்ளைகள் தாகத்தை உருவாக்கும். எல்லா துதி கன மகிமையாகும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.